பச்சை மலைகள் சூழ்ந்த ஒரு அழகான கிராமத்தில் ஆரவ் என்று ஒரு காற்றுக்குட்டி இருந்தான். அவன் எல்லாருக்கும் குளிர்ந்த இனிமையான காற்றை தருவான். ஆனால் ஒரு பிரச்சனை, அவன் காற்றை சரியாக கட்டுப்படுத்த தெரியாது. சில நேரம் மெதுவாக வீசும், சில நேரம் திடீரென்று பூம் என்று பலமாக வீசிவிடும். குழந்தைகள் சிரித்தாலும் ஆரவுக்கு கொஞ்சம் வெட்கம். ஒரு நாள் கிராமத்தில் பட்டம் விழா அறிவிக்கப்பட்டது. எல்லா குழந்தைகளும் அழகான வண்ணப்பட்டங்கள் செய்தார்கள். ஆரவ் மட்டும் கவலையில், நான் காற்றை சரியாக கட்டுப்படுத்த முடியல, யாருக்கும் உதவ முடியுமா? ஆனால் யாரும் அவனை சேர்த்து கொள்ளவில்லை. துக்கத்தில் ஆலமரத்தடியில் உட்கார்ந்த ஆரவிடம் அந்த மரத்தின் ஆன்மா பேச ஆரம்பித்தது. ஆரவ், பலமான காற்று பயமாய் இருக்கும். ஆனா சரியாக கட்டுப்படுத்தப்பட்ட காற்று, அது ஒரு அதிசயம். ஆரவ் கண்களை மூடி மெதுவாக மூச்சை எடுத்தான். முதல் முறையாக அவன் காற்று அழகாக மெதுவாக வீசியது. அடுத்த நாள் பட்டம் விழாவில் எல்லா பட்டங்களும் வானத்தில் ஆடின. ஆனால் திடீரென கருமேகங்கள், ஒரு பெரிய புயல், பட்டங்கள் தேய்ந்தன. குழந்தைகள் அச்சத்தில் ஓடினார்கள். ஆசிரியர் அழைத்தார், ஆரவ், உன் காற்றில் சக்தி வேண்டும். ஆரவ் பயப்பட்டாலும் ஆலமரம் சொன்ன வார்த்தையை நினைத்தான். கண்களை மூடி கைகளை விரித்து மெதுவாக மெதுவாக புயல் காற்றை தள்ளி கிராமத்தை பாதுகாத்தான். புயல் மெலிந்தது. குழந்தைகளின் பட்டங்கள் மீண்டும் வானத்தில் பறந்தன. அனைவரும் ஆரவுக்கு கைதட்டினார்கள். அன்றிலிருந்து ஆரவ் ஒரு ஹீரோ ஆனான். அவன் தெரிந்து கொண்டான், திறமை பெரியதா சின்னதா என்பது முக்கியமில்லை, அதை எப்படி சரியாக பயன்படுத்துறது தான் நம்மை வெற்றி பெற வைக்கும்.